இந்த அமைதியான இரவில் எல்லாமே சாதாரணமாக இருந்தது. ஆனால் நள்ளிரவு அடித்தவுடன் வீட்டு எல்லா கடிகாரங்களும் நின்றுவிட்டது. அந்த நேரத்தில் ஷேடோ என்ற கருப்பு பூனை ஏதோ தவறு நடக்கிறது என்று உணர்ந்தது. பழைய புத்தக அலமாரியின் பின்னால் ஒரு விசித்திரமான குறி. ஷேடோ அதை தள்ளியபோது ஒரு ரகசிய இடம் திறந்தது. அதன் உள்ளே ஒளிரும் மர்மமான காலர் ஒன்று இருந்தது. அடுத்த வீட்டு பூனை லூனா காணாமல் போய்விட்டது. இந்த காலரும் அந்த மர்மமும் ஒன்றோடொன்று சம்பந்தப்பட்டதாக ஷேடோ உணர்ந்தது. அது தனது தேடலை ஆரம்பித்தது. இருண்ட தெருவில் சில பூனைகள் மெதுவாக கிசுகிசுத்தன. அவர்கள் ஒரு ரகசிய குழுவை பற்றி பேசினார்கள். ஒரு சக்தி வாய்ந்த பொருளை காக்கும் குழு. ஷேடோ கண்டுபிடித்த பாதை கீழே ஒரு ரகசிய சுரங்கத்துக்கு வழிகாட்டியது. சுவர்களில் ஒளிரும் சிங்கங்கள் மர்மத்தை இன்னும் ஆழப்படுத்தின. அங்கே பழமையான காலர்களை அணிந்த பூனைகள் வட்டமாக நின்றிருந்தன. அவர்கள் கூறியது, லூனா பாதுகாப்புக்காக எடுத்துச் செல்லப்பட்டாள். அந்த நேரத்தில் இருள் உடைந்து ஒரு தீய சக்தி தோன்றியது. நேரத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற ஆசையில் அந்த வில்லன் பூனை வந்திருந்தது. ஷேடோ அந்த வில்லனை துரத்தியது. சுரங்கம் இடிந்து விழ நேரமே மாறிக்கொண்டிருந்தது. அது ஒரு உயிர் பந்தயம். இறுதியில் ஷேடோ லூனாவை காப்பாற்றியது. அந்த காலரின் சக்தி நேரத்தை மீண்டும் சரி செய்தது. மீண்டும் எல்லாம் அமைதியாகியது. கடிகாரங்கள் மீண்டும் இயங்கத் தொடங்கின. ஜன்னல் அருகே அமர்ந்த ஷேடோ இன்னும் ஒரு மர்மத்தை நினைத்துக் கொண்டே இருந்தது.